வெல்கம் டு பிரிதாஸ் இன்னைக்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடக்கூடிய ஒரு மசாலா. இது முருங்கைக்காய் மசாலா. இது நம்ம சாம்பார், மோர் குழம்பு, ரசம் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு ரைஸ் கூட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட தேவைப்படாது. முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு டைம் மட்டும் போதும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் ஒரு 4 எண்ணம் எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 6 எண்ணம். அதுக்கப்புறம் மிளகா பொடி ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள், சில்லி பவுடர், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை, கடுகு, தேங்காய் எண்ணெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு உள்ளி சின்ன வெங்காயமும் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் எடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு ஜாரில் மிக்ஸ் பண்ணி இதை ஒரு குறைன்னு அரைச்சிட்டு வந்துடணும். கூடுதல் வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு தவா வச்சுட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முருங்கைக்காய் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முருங்கைக்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்காக இதுக்கப்புறம் இதுக்கு வேகிறதுக்கான தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வேகிறதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். ஓகே, இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்துட்டு தண்ணியெலாம் அதுலேயே வற்றி வரட்டும். இல்லாட்டா நம்ம இதை வெந்தது வடித்தோம் அப்படின்னா அதோட சத்தெல்லாம் போயிடும். அதனால் அதுவே நல்லா வெந்து தண்ணியெலாம் வற்றி வரணும். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மாற்றிட்டோம். அடுத்து இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே தவாவில் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது உங்களுக்கு இஷ்டப்பட்ட எண்ணெயில் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை நல்லா இது பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன வெங்காயமும் மிளகாய்த்தூளும், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுவோன்னா, இந்த மசாலாவோட பச்சை வாசனை இருக்கவே கூடாது. இந்த பச்சை வாசனை ஃபுல்லும் போயிடணும். ஓகே, இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம முருங்கைக்காய் வேக வச்சுருந்தோம் இல்லையா, மஞ்சளும் உப்பும் போட்டுட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நல்லா இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலா ஃபுல்லும் இந்த முருங்கைக்காயில் பிடிக்கணும். இப்போ அந்தளவுக்கு ஃபுல்லும் கிளறி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுறலாம், இல்லாட்டா கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, நல்லா போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பாருங்கள், நம்ம சுவையான முருங்கைக்காய் மசாலா ரெடி. ட்ரம்ஸ்டிக் மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை மாற்றுறதுக்காக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர் ஆல். பை பை. டேக் கேர்.